தீமையை அழித்து நன்மை வைக்கும் நவராத்திரி கட்டத்துக்கு வந்தாச்சு. நவராத்திரி அதாவது இறுதியான 3 நாட்கள், அந்த 3 நாட்கள் அதாவது துர்கை, பார்வதி, அப்புறம் லட்சுமியுடைய 6 நாட்களை 7வது நாளுக்கு வந்தாச்சு. அந்த வகையில இந்த 7வது நாள்ல நம்ம வழிபட வேண்டிய எந்த அம்சம் இப்ப 3வது 3 நாட்கள்ல நாம அடைய வேண்டியது என்ன, எந்த இதை நோக்கி போகணும், எந்த இலக்கை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போலாம். முதல் 3 நாட்கள் நம்ம சொன்ன மாதிரி இச்சா சக்தி, 2வது 3 நாட்கள் கிரியா சக்தி, அதாவது ஒரு காரியத்தை, ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கான அந்த இச்சை, அந்த வில் நமக்கு இருக்கணும். அது முதல் 3 நாட்களுக்கு. அதுக்கடுத்து இந்த கிரியா செயல் 2வது 3 நாட்கள். இப்ப இது ரெண்டையும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கான மன வலிமை, அந்த இச்சை, அந்த வில் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து அடைய வேண்டியது அடுத்த 3 நாட்கள் அப்படிங்கிறது ஞான சக்தி. அதாவது அந்த காரியத்தை செய்யறதுக்கான இச்சை, அந்த வில்லும் அந்த முயற்சியும் இருக்கும் போதுதான், அந்த என்ன முயற்சி எடுக்கிறோங்கிறப்பதான் நமக்கு அந்த ஞானம் வரும். அந்த ஞானம் கிடைக்கும் போதுதான் அந்த காரியத்தை நாம வெற்றிகரமாக செய்து முடிப்போம் அப்படிங்கறது உணர்த்தக்கூடியதுதான் இந்த 3 நாட்களாக பிரிக்கிற இந்த நவராத்திரி ப்ராசஸ். அந்த வகையில் இந்த இறுதி 3 நாட்கள் அப்படிங்கிறது இந்த ஞான சக்தியை குறிக்கக்கூடிய 3 நாட்கள். இந்த 3 நாட்கள்ல நாம வழிபடக்கூடிய இந்த சரஸ்வதி தேவிய துர்கையுடைய அம்சமாக நினைத்து வழிபடுவோம் அப்படிங்கிறது தான் நவராத்திரியுடைய தத்துவம். இந்த நவராத்திரியுடைய 7வது நாள் நாம சரஸ்வதி தேவிய துர்கையினுடைய கால் ராத்திரி அப்படிங்கிற ஒரு அம்சமாக, கால் ராத்திரி தேவியாக நம்ம வணங்குறோம். இந்த கால் ராத்திரி தேவி யார் அப்படின்னு பார்த்தா ரத்த பீஜா அப்படிங்கிற ஒரு அரக்கன். அதாவது இந்த அரக்கனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவனுடைய ரத்தம் ஒரு துளி பூமியில சிந்தினாலும் அது அந்த ரத்த துளியிலிருந்து 10 அரக்கர்கள் தோன்றுவாங்க அப்படிங்கிறத இவனுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு வரமாக இருந்துச்சு. அந்த வகையில இந்த ரத்த பீஜாவுடைய ரத்தம் கீழே விழுகாத அளவுக்கு இந்த அந்த கால் ராத்திரி அப்படிங்கிற தேவி அந்த ரத்தத்தை அவங்க வாயில வாங்கிட்டு கீழே விழுகாம செஞ்சு அந்த அரக்கன் மீண்டும் உயிர் தேடாம 10 அரக்கர்கள் வராம செஞ்சு அந்த அரக்கனை வதம் செய்த ஒரு துர்கையுடைய அம்சம்தான் இந்த ரத்த பீஜா, இந்த கால் ராத்திரி அப்படிங்கிற துர்கையாக நாம் இந்த 7வது நாள்ல வணங்குறோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த 7வது நாள் அப்படிங்கிறது இந்த ஞான சக்தியுடைய தொடக்கம், ஞான சக்தி காலத்தினுடைய தொடக்கம். எப்படி அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கான ஞானம், அந்த ஒரு துளி கீழே விழுந்தா அவன் அரக்கனுடைய இது மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரக்கனை அழித்தாங்களே, அந்த காலராத்திரி தேவியாக அந்த மாதிரியான ஞானத்தை நம்ம ஒரு காரியத்தை எப்படி செய்யணுங்கிற ஞானத்தை அறிஞ்சு அந்த ஞானத்தோட அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காகத்தான் இந்த நாள், இந்த காலராத்திரி தேவியை நம்ம வணங்குறோம். இந்த தேவியை வணங்குறது மூலமாக நமக்கு இந்த மாதிரியான செயல்களை செய்யறதுக்கான ஞானம் கிடைக்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்கள், இல்ல ஒரு பிரம்மைகள், இதெல்லாம் அந்த இல்யூஷன் எல்லாம் போய், தயக்கம், அந்த இதெல்லாம் பயம் எல்லாம் போய் பிராக்டிகல் யதார்த்தத்தை, அதோடைய உண்மையை தைரியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, மன வலிமையை நமக்கு கொடுக்குது. உண்மை இதுதான் அப்படின்னா அதை கண்டு அஞ்சாம அதை தைரியமாக எதிர்த்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு வலிமைய இந்த 7வது நாள் இந்த கால் ராத்திரி தேவிய வழிபடுற அந்த வழிபாடு நமக்கு வழங்குது. இந்த கால் ராத்திரி தேவிக்கு தாழம்பூவை படைத்து வழிபடலாம். அப்புறம் ஆரஞ்சு நிறத்துல உடைகள் அணிந்து வழிபடும் போது அந்த இதெல்லாம் கிடைக்கும். கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் செய்து வழிபடலாம், நைவேத்தியம் செஞ்சு வழிபடலாம். நம்ம தமிழ் முறைப்படி சரஸ்வதிக்கான நாளாக இதை கொண்டாடுறோம். அதனால துர்கை சரஸ்வதியுடைய அம்சமாக இந்த 7வது நாள் வழிபடுறோம். இந்த சரஸ்வதிக்கு அப்படின்றப்ப தாழம்பூவை வச்சு வழிபடலாம். பேரிச்சம்பழத்தை பிரசாதமாக, நைவேத்திய பிரசாதமாக படைக்கலாம். தேங்காய் சாதம் போடலாம். அது மட்டும் இல்லாம இந்த உளுந்தம்பருப்புல செய்த லட்டு மாதிரியான இனிப்புகளை வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 7வது நாள்ல நாம கடந்து வரக்கூடிய அந்த வைசஸ், நம்ம உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கர்களை, இந்த மாதிரியான அரக்கர்களை நாம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா பயம், அறியாமை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தயக்கம், ஒரு பிரம்மைகள், அதாவது ஒரு இல்யூஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்க, இதெல்லாம் உண்மை நம்ம நினைச்சுட்டு போலாம். அந்த மாதிரி நமக்கு நாமளே
உண்மைன்னு கட்டமைச்சு வச்சிருக்கிற சில விஷயங்களை அந்த உண்மையை மீறி இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறத ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நாம அடையணும். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம இதுதான் யதார்த்தம், இதுதான் பிராக்டிக்கல், இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அது நமக்கு கொஞ்சம் ரிஸ்கான விஷயமாக இருந்தாலும் அந்த ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம உணர்ந்துக்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் அடையக்கூடியதுதான் இந்த 7வது நாள் நவராத்திரியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தரம் பதிப்போம்.